ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றைக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறீங்க, யூடியூப்பில் என்ன பணம் வரலையான்னு. சப்ஸ்கிரைபருக்கு லைக்குக்கெலாம் நமக்கு பேமெண்ட் கிடைக்காது. நமக்கு இப்போ நம்ம ரெகுலராக லாங் வீடியோ போடுறோம், அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு தான் நமக்கு டாலர் கூடும். $100 எடுத்தால் தான் ஒரு மந்த்துக்கான பேமெண்ட் கிடைக்கும். அந்த $100 மேலே இப்போல்லாம் 5000 6000 வியூஸ் போகுது அப்படின்னா அது மாதம் மாதம் அவங்களுக்கு பேமெண்ட் தரமாக 20000 18,000 30,000 கிட்ட கிடைக்கும். என்னுடைய வியூஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் வியூஸ் எவ்வளோ போகுது அப்படின்னு. 1000 அப்படின்னா ஒரு நாளைக்கு $1 தான் வரும். அப்படிங்கும்போது எனக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் பேமெண்ட் கிடைக்கும். ஆனால் எனக்கு பேமெண்ட்டுக்கான வியூஸ் இன்னும் வரல, சரிங்களா? அதனால் வர்ற இந்த ஜனவரியில் கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரியில் 21லேருந்து 25க்குள்ளே பேமெண்ட் கிடைக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபருக்கும் லைக்குக்கும் நமக்கு அமௌண்ட் கிடையாது. எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை வச்சு தான் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் வீட்டில் நெல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு. இப்போ அப்பா நெல் அடிக்கிறதுமே நான் அன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி அப்பா நெல் அடித்தது, அம்மா நெல் அடித்தது ஒரு பனைமரத்தில் உள்ளதில் போட்டு கையால் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது ஒரு மெத்தடு. இப்போ மிஷினில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு மெத்தடு. இந்த 2 வகையான மெத்தடுமே இருக்குங்க. அப்புறம் 3வது மிஷினில் கட் பண்ணுறது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்துருப்பேன். அதனால் இப்போது எங்கள் வீட்டில் ஒரு டைம் அடித்ததில் 13 சாக்கு எடுத்துருக்குறாங்க. இப்போ மறுபடியும் அங்கே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு இதில் அப்பா இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை இப்போ 4 நாளாக தொடர்ந்து இன்னையோட நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், ஹஸ்பண்டுடைய தங்கச்சி வீட்டுக்காக இருக்கட்டும், அவங்க அக்கா வீட்டுக்காக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் போகிறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதில் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பேசினவங்க எனக்கு நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றுக்கு சொன்னனாலையோ நேற்றுக்கு வீடியோ போட்டதுனாலேயே என்னன்னே தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலே ஃபோன் வந்துருச்சு நாத்தனார் வீட்டிலேருந்து. பாப்பா தான், எனக்கு முடியவே இல்லை மைனி, அவள் கொஞ்சம் பாக்கு சாப்பிடுவாளா, ஹஸ்பண்டோட தங்கச்சி, அது செப்டி பின் இருக்கு பாருங்கள், ஊக்க வச்சு குத்திருப்பா போல் இருக்குது. அது இன்ஃபெக்ஷன் ஆகி அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில் போய்ட்டு இப்போ தான் உட்காந்துருக்குறேன். மணியை பார்க்கிங்களா, 5 மணி தெரிய மாட்டேங்குது. 5 மணி இப்போ தான் வந்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். இனிமேல் தான் அவளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய மாமனாருடைய பர்த்டே நேற்றுக்கு கொண்டாடின அவங்க பொண்ணுக்கு, அதை வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ, பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணதெல்லாம் காட்டியிருப்பேன். வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோங்க. ஆனால் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால, அதாவது ஹஸ்பண்டோட தங்கச்சியை கூப்பிட போகணுங்கிறதுனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணி போட முடியல. என்னுடைய பெரிய மாமனார், அதாவது என்னுடைய 2வது மாமனாருடைய பொண்ணுக்கு பர்த்டே. அவள் தான் நமக்கு ஏதாச்சும், எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை வேறு நம்ம பாப்பாவுக்கு படிப்பில் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் கேட்ட உடனே செய்வாள். அவள் தான் நம்ம பாப்பாவுக்கு சைக்கிளுமே கற்றுக் கொடுத்தா, சரிங்களா? உங்களுக்கு நான் 2-3 வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் காட்டு கோயில்னு சொல்லி போட்ட வீடியோலலாம் நான் உங்ககிட்ட காட்டியிருந்திருப்பேன். அவளுக்கு தான் நான் அதை ஒரு ஷார்ட் வீடியோவில் போடணும், பாப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வச்சு அப்படிலாம் நிறைய யோசித்து பார்த்தேன். அங்கிட்டிருந்து அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் அந்த ஷார்ட் வீடியோவும் போட முடியல. நேற்றுக்கு அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை இன்றைக்கி பண்ணுறேன். எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் பாப்பாவுக்காக வேண்டி கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவளுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இன்னும் அவளுக்கு படிப்புலாம் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவளுக்கு ஹாப்பி பர்த்டே. இது 14வது வயசோ 13வது வயசோ பிறக்குது. அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இதை வீடியோ எடுத்து போடணும்னு. அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று உண்டு, அப்புறம் அதில் பாட்டு போட்டோம். எல்லா பிள்ளைங்களுமே சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி நல்லா கொண்டாடினோம். என்னுடைய மாமனார் மாமியார் பெரும்பாலும் எந்த ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கிட மாட்டாங்க. அதனால் நான், நம்ம பாப்பா 2 பேர், அவங்களுடைய அம்மா அப்பா, நம்ம பாட்டி அவங்க, அப்புறம் ஊரில் ஒரு 4-5 பசங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பர்த்டே கொண்டாடினோம். சின்னதாக கொண்டாடினாலும் மனசு நிறைவோடு நல்லபடியாக நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம். அதனால் பாப்பாவுக்கு பர்த்டே எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஒரு பாப்பாவுக்கு வரும், பிப்ரவரியில் ஒரு பாப்பாவுக்கு வரும். அதுக்கப்புறம் சின்ன கேக்கு தான் வாங்கியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே கேக்கு ஆர்டர் கொடுத்தது நான் தான். பாட்டியை ஊட்டுறதுக்காக வேண்டி கூப்பிட்டு
கூப்பிட்டதுக்கு பாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் போய் மறுபடியும் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டி பாப்பா அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பாட்டியை நான் போய் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி பாட்டி அதுக்கப்புறமேட்டி வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி பாப்பா பாட்டிக்கு கொஞ்சம் கேக்கு கொடுத்து 2 கன்னத்துலேயும் அந்த மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நல்லபடியாக கொண்டாடினோம். என்னையா வாரேன்னு சொல்லு. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டிக்கு ஊட்டி விட்டா, அப்புறம் சுபிக்கு ஊட்டி விட்டா, அப்புறம் எனக்கு அங்கே இருக்கிற பசங்களுக்கு, அப்புறம் திரும்ப நாங்கள் அவளுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்வீட்டு, சின்ன சின்ன பீஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டாடினோம். நாத்தரனுடைய பையன்தான் அம்மா சாக்லேட் கொடுத்தாங்களாம் சொல்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தான். அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே எப்போதுமே நம்ம எப்படி பர்த்டே கொண்டாடுவோமோ அந்த மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா எல்லோருடைய கன்னத்துலேயும் போட்டு கொண்டாடி முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். மேடம் என்ன பண்ணுறீங்க? மண்டே பார்த்தீங்களா? நிற்காது எப்படினாலும், எண்ணெய் வச்சாதான் நிற்கும். பிஸ்கட்டை காட்டு. உனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சரி, அவள் டீ குடிச்சு முடிக்கட்டும். அங்கே மிட்டுக்கு வயிறு பசிக்கு அதையுமே என்னை இறக்கி விட்டுட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியில் கோழி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து விடும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேடத்துக்கு ரெகுலர் வேலையே கோழியை திறக்கிறது தான். பார்த்தீங்களா, வா தலையை சீவி விட்றேன் அப்படின்னதுக்கு முதல்ல கோழியை திறந்து விட்டுக்கிறோமா, அதுக்கப்புறமேட்டு தலையை சீவலாம். இப்போ பாருங்களேன், கோழியை திறக்கிறதும் கோழியை அடைக்கிறதும் அவளுடைய வேலை தான். வருது பாருங்கள் வெளியில். கொஞ்சம் நெல் எடுத்துகிட்டு வந்து போட்டு விடு. இந்த அரிசி பொடி இருக்குப்பா, இந்த கவரில் கொட்டி விடு. கூப்பிடு, கோழியை கூப்பிடு. போட்டுரு. இப்போ சாப்பிட்டுட்டா அங்கிட்டக்கில் போயிடுவாங்க. அதையும் பாப்பா தான் பின்னாடியே நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பா. இதில் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த கோழி என்னோடய கோழி, அப்புறம் இந்த கருப்பு கலர் கோழி என்னோடய கோழி, அப்புறம் அந்த 2 உள்ளேருந்து வருதுல்ல இது எல்லாம், இந்த 3 கோழி அம்மாவோட கோழி. ஓட்டத்தை பார்த்தியா? பொரியெல்லாம் சாப்பிடாது, வேறு ஏதாச்சும் ஒரு கோழி தான் வந்து சாப்பிடும். இப்போதைக்கு ஓடி நெல் பூச்சி அந்த மாதிரி உள்ளதான் சாப்பிடுவாங்க. வா தலை சீவி விட்றேன். சரி, நான் பாப்பாவுக்கு தலை சீவிட்டு அப்புறமா பார்க்கலாம். என்னாச்சு? அது கோழி சாப்பிடும், நீ வா. சரி, பார்த்துட்டு வா. பாப்பா கோழியை பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி பாப்பாவை விட்டுட்டு பெரிய பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், போட முடியாத சூழ்நிலை. சின்ன பாப்பாவுக்குமே நீங்கள் பண்ண சொல்லியிருந்தீங்க. சின்ன பாப்பாவோட முடியை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவளுக்கு அந்தளவுக்கு அதில் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. ஆனால் பெரிய பாப்பாவுக்கு முடி கொஞ்சம் இருக்கும். அதனால் பெரிய பாப்பாவோடைய ஹேர் ஸ்டைலில் முதல்ல போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவுக்கு சும்மா அந்த பூராங்கால் அப்படிலாம் சொல்லி செஞ்சு, அப்புறம் பின்னாடி நம்ம சிரட்டை கொண்டெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுலேயே இங்கே வளையல்லாம் நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பஃப் வைக்க தெரியும், அப்புறம் ஒரு சில இதெல்லாம் பண்ண தெரியும். அதனால் அந்த பர்த்டே கொண்டாடின பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவை தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லி கூப்பிட்ருந்தேன். அவள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அப்படி பூராங்கால் மாதிரி அந்த ஒரு சைடில் எடுத்தோம். ஆனால் அந்த ஜடைக்கான பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாராக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் வேணால் கற்றுக்கிறேன். அப்புறம் பாப்பா அந்த லப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்புறம் அதை ஒரு மாதிரி சுற்றி, அதனால் பாப்பா பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா ஜடை போட்டா. எனக்கெலாம் உண்மைக்குமே இந்த மாதிரிலாம் போட தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி பாப்பாவை கூப்பிட்டு வச்சு இதை காட்டியிருக்கிறேன். ஹேர் ஸ்டைல் பாப்பாவுக்கு லாஸ்ட்டில் காட்டுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து சொங்கான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, நாங்கள் ஒரு வளையல் மேரேஜ் பண்ணும்போது ஒன்று போடுவோம்ல, அந்த வளையலை தான்
இப்போ உள்ளே விட்டு இப்படி சுருட்டுறா பாருங்களேன். பாப்பா முடி கொஞ்சம் சுருள முடிங்கிறதுனால அவ்வளோ ஒரு இதாக வரல. ஆனாலுமே அவளுடைய முடியில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொண்டை போட்டா. இங்கே பாருங்களேன். சின்ன பொண்ணு தான், ஆனால் மெஹந்தி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இது கற்றுக்கிட்டுறா. பாப்பாவுக்குமே நிறைய விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி கொடுப்பா. தம்பி தான் அடிக்கடி வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் வாய்ஸ் ஓவர் கூட இன்றைக்கி என்னால் குடிக்க முடியல. தனியாக தான் உட்காந்துருக்குறேன், ஆனாலும் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்டை போட்டு விட்ருதா. இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். இதை விட வேறு ஏதாச்சும் பாப்பாவுடைய முடிக்கு போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறவங்க யாராச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஷாம்பு மட்டும் போட்டுட்டு எண்ணெய் தேய்க்காமல் இருந்திருந்தா இன்னும் அழகாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை அவள் போட்டு காட்டுறா. ஆனால் நல்லா இருந்துச்சு. உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ஒரு டைம் சுற்றி வரல வீடியோ எடுத்தேன். அவளுடைய சேஃபுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. போட்டா. லாஸ்ட்டில் பாப்பாவோடைய இதை காட்ட சொன்னேன். அவளுடைய இதில் கரெக்டாக இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னான். என் மாமியார் தொண்டை யாருக்குமே வராது, எப்போ பார்த்தானா சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும். அவளுடைய முகத்தை அதுக்கப்புறம் காட்ட சொல்லி இப்போ உங்களுக்கு சுற்றி வரலையும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்களேன். அழகாக இருக்கா? எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. நடுவில் சும்மா இதோட ஜடப்பேரு ஒடியால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், அந்த பக்கத்தில் அந்த மாதிரியும் இந்த சைடில் இந்த மாதிரியும் போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய சைக்கிளை காட்டலன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்கல்ல. பாப்பாவுடைய சைக்கிள் இதுதான், செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தோம். 900 ரூபா 1000 ரூபா கிட்ட சொன்னாங்க. நான் வந்து 700 ரூபாய்க்கு பேசி முடித்து மேலே சீட்டுக்கு மேலே ஒரு கவர் ஒன்றும் பூட்டு ஒன்று போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பக்கம் பஞ்சர் பார்த்துருக்குறேன். நம்ம பாப்பா தான் சைக்கிள் கற்றுக் கொடுத்தவா. இப்போ இவங்க 2 பேரும் எங்கேயோ கடைக்கு போகிறாங்க. சரி, அவங்க போயிட்டு வரட்டும். வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமேட்டு அம்மா நெல் அடிப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு துஷ்டி வீடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வீட்டில் நேற்றுக்கு தான் 11வது நாற்று ஊருக்கே சாப்பாடு போட்டு இது பண்ணுறது. அது நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடுங்கிறதுனால நம்மளுடைய கேமராவில் அதுவுமே பதிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அம்மா நெல் அடிக்கிறத உங்ககிட்ட காட்டியிருப்பேன். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் மிஷினில் அடித்ததையும் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். என்னுடைய சம்மந்தி வந்திருந்தால அவள் அப்புறம் இன்னொருத்தவங்க எல்லாருமே சேர்ந்து நெல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இவ்வளோ மட்டும் தான் இருக்குது. இதையுமே முடிச்சாச்சு அப்படின்னா ஃபைனலாக நெல் அடிக்கிற வேலை, நம்மளுடைய வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். அம்மா அங்கே நெல்லுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், பார்த்திங்களா? அதனால் அந்த அடுக்கு போட்டு வச்சுருக்கிறது மட்டும்தான். இதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் அப்புறம் அதில் ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்ற விட்டுட்டு அதில் இப்படி தூக்கி காட்டணும் அப்படின்னா மிஷினை ஒரு சைடில் திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் அதில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண. இந்த மாதிரி நாளைக்குள்ளே மிஷின் கொடுத்தாகணும். அவங்க இன்றைக்கி சாயங்காலமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா நாளைக்கு வரைக்கும் டைம் கேட்டாங்க. அப்போக்கும் வெளியில் ஒரு வேலை இருக்கிறதுனால அப்பா வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கே மிஷின் கேட்டுருக்குறாங்க. அவசரமாக வேலை நடக்கு.